இதுதான் வந்து திருச்செந்தூர் ஃபேமஸ் பன்னீர் இலை விபூதி. உங்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலுமே வந்து இந்த பன்னீர் இலை விபூதியை வந்து பூசிக்கலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த பன்னீர் இலை விபூதி கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளர வந்து 12 நரம்புகள் இருக்குமா. இந்த 12 நரம்புமே முருகனோட கையை குறிக்குது. இது ஏன் இங்கே ஃபேமஸ், அதுக்கு ஏன் தனித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதிசங்கரர் வந்து ஒரு ஆன்மீக போட்டியில வந்து வின் பண்ணிடுறாரு. அதுல தோத்து போனார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, ஆதிசங்கரர் மேல வந்து பில்லி சூனியத்தை ஏவி விட்டுறாரு. அதனால அவர் அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காரு. ஆதிசங்கரர் அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் கிட்ட வேண்டாரு. அப்ப சிவபெருமான் ஒரு விஷயம் சொல்றாரு, ஏன் பையன் இருக்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போ, அங்க இருக்கிற திருநீர், அதாவது அந்த பன்னீர் இலைகளால தயாரிக்கப்பட்ட திருநீரை நீ உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்ட அப்படின்னா அந்த நோய் வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஆதிசங்கரரும் உடனே இங்க திருச்செந்தூர் வராரு. வந்து அந்த திருநீரை எடுத்து அவர் பூசின உடனே அவர் உடம்புல இருந்த எல்லா நோய்களுமே வந்து தீர்ந்துருச்சு. எந்த நோய்வாய்ப்பட்டாலுமே சரி, இங்க இருக்கிற அந்த பன்னீர் இலைகளால தயாரிக்கப்பட்ட அந்த திருநீரை நம்ம உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருக்க எல்லா நோயுமே சரியாயிருங்க.